Hi friends, welcome back to Jay's Boutique. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கேஷுவல் வேர். ஆமாம், ரெகுலர் வேர்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ட்ரெஸ்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம், டாப்பாக எப்படி வேணாலும் நீங்கள் வேர் பண்ணிக்கலாம். ஒரு மெட்டர்னிட்டி வேராக தாராளமாக வேர் பண்ணிக்கலாம். ஒரு ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு வேர். நான் வந்து வேர் பண்ணியிருக்கிற இந்த பேட்டர்னில் தான் வந்திருக்கு பாருங்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிரிண்ட் தான் இருக்கும். ஒவ்வொரு சைஸு எல், எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல் இந்த 3 சைஸஸில் வந்திருக்கு. ஆனால் வந்து ஒவ்வொரு பிரிண்ட் தான் இருக்கும். நான் சொல்கிற சைஸஸில் இருக்கும். நான் சைஸ் வைஸாக உங்களுக்கு காட்டிடுறேன். இது சைஸஸ் எப்படி பார்த்தீங்கன்னா, நான் வந்து டபுள் எக்ஸ்எல் தான் இது வேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த பிரிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால, அது இல்லாமல் நான் கொஞ்சம் லூஸாக வேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுனால இந்த பிரிண்ட் நான் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு லூஸ் இருக்குது பாருங்கள், டபுள் எக்ஸ்எல். ஆனால் இது வந்து கட்டு நம்ம ஃப்ரெண்டு மட்டும் இந்த கட்டுற மாதிரி லூப் போட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். கட்டிட்டோன்னு நம்மளுக்கு தெரியாது. நான் கொஞ்சம் லூஸாக தான் எப்போவுமே வேர் பண்ணுவேன். அதனால எனக்கு இந்த பிரிண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால இதை நான் வேர் பண்ணிக்கிட்டேன். எனக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் கொஞ்சம் லூஸ் ஃபிட்டு தான் எப்போவுமே விரும்புவேன். அது இல்லாமல் எம் சைஸ் தான் என்னோட சைஸ். இருந்தாலும் நம்ம பிரெட் சைஸ் வரும்போது எனக்கு 40 சைஸ் தேவைப்படும். அதனால நான் இன்னொரு சைஸ் வேர் பண்ணுறதுக்கு ஆசைப்படுவேன். அதனால தான் சொல்கிறேன். ஸ்லீவ்ஸ் பாருங்கள், நமக்கு இங்கே வரைக்கும் நார்மல் ஸ்லீவ் வச்சுட்டு கீழே வந்து இந்த ஃப்ளீட் வச்சு கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்டான ஒரு லுக்கு தருது பாருங்கள். க்ளோஸ் நெக்கில் வருது. இங்கே பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆனால் ஓப்பன் பண்ண முடியாது. இங்கே இருந்து ஷோ பட்டன் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்டில் நம்மளுக்கு இங்கே வந்து லூப் மாதிரி அட்டாச் பண்ணி அதுலேருந்து நம்மளுக்கு கயர் மாதிரி டோரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேக் வந்து நார்மல் வரும், ஏலைன் பேட்டில் தான் பேக் வரும். நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த நான் வேர் பண்ணியிருக்கிற பிரிண்ட் இது ஒன்று மட்டும் தான் இருக்கு. அது யாருமே கேட்காதீங்க, இது ஒரு பிரிண்ட் தான் இருக்கு, சரிங்களா? இது வந்து எல் சைஸ். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கறது எல் சைஸ். பார்த்தீங்களா, மெட்டீரியல் குவாலிட்டி எல்லாமே எக்ஸ்போர்ட் குவாலிட்டி மெட்டீரியல் தான். கிட்ட பார்க்கும்போது உங்களுக்கு அந்த குவாலிட்டி தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்லீவ்ஸ் பார்த்தீங்களா, மேலே வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு கீழே வந்து நம்மளுக்கு ஸ்லீவ்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. காலர் நெக்கு, ஷோ பட்டன் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஷோ பட்டன்ஸ் இருக்கும். ஆனால் ஓப்பன் பண்ண முடியாது. இங்கே வரைக்கும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஃப்ரண்டில் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் மாதிரி இப்படி இழுத்துக்கலாம். இழுத்துட்டு நம்ம தேவை அளவுக்கு கட்டிக்கலாம். பேக் வந்து நார்மல் ஃப்ளீட்ஸில் வரும் பாருங்க. ஏலைன் பேட்டர்னில் வந்திருக்கு. கீழே நம்மளுக்கு சின்ன சின்ன ஃப்ளீட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அழகான ஒரு பேட்டர்ன். அது இல்லாமல் கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த மெட்டீரியல் குவாலிட்டி அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. மேலே வந்து நம்மளுக்கு லைனிங் இருக்கும், காட்டனில் லைனிங் இருக்குது மேலே, கீழே லைனிங் இருக்காது. அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் திக்கான மெட்டீரியல் இருக்குது. அதில் வந்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு லைனிங் இருக்காது, திக்காக இருக்கும் மெட்டீரியல். வெயிலுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் வேர் பண்ணி இருக்கிறது அதான் சொல்கிறேனே, அந்த ஹீட்டே தெரியல, உடம்புல இருக்கிறதே தெரியல துணி, அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது. எல் சைஸ் நான் காட்டுறது. இது எப்படி சைஸ் எப்படி எடுக்கணும்னு நீங்கள் சூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, எம் சைஸில் இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எல்லில் இருக்கிறவங்க பிரெட் சைஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் எல் வேர் பண்ண முடியாது, எக்ஸ்எல் எடுத்துக்கணும். அப்போது உங்களோட இன்னர் சைஸு சொல்லிவிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நான் இதை வேர் பண்ணாலும் எனக்கு கரெக்டாக இருக்குது. எல் சைஸ் நான் வேர் பண்ணி பார்த்து எனக்கு கரெக்டாக நல்லா இருக்குது. ஆனால் பிரிண்ட்டுக்காக இந்த ஒரு பிளாக் பிரிண்ட்டு, இது ஒரு பிரிண்ட்டுக்காக மட்டுமே தான் நான் இதை எடுத்திருக்கேன், சரிங்களா? எல்லாமே சைஸ் ஃபிட்டிங் கரெக்டாக இருக்குது. ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா எடுத்து இந்த மாதிரி லூஸாக வேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அடுத்த சைஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன் நான். எல் சைஸ் நீங்கள் எஸ் சைஸில் இருக்கிறவங்க எம்மு எல் இந்த 3 சைஸில் இருக்கிறவங்க நீங்கள் எல் சைஸ் அப்படின்னு லேபிள் தான் போட்டிருக்கும், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக சொல்கிறேன். மேலே மட்டும் ஸ்லீவ்ஸ்லேருந்து இந்த இடத்துல மட்டும் லேஸாக கொஞ்சம் பிடிச்சிட்டா போதும். சின்ன சைஸ் தேவைப்படுறவங்களுக்காக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எல் சைஸ். இது ஒரு பிரிண்ட்டு, ஒரே ஒரு பீஸ் தான் காட்டுறது, எல்லாமே ஒரு பீஸ் தான். ஒரு சில பீசஸில் மட்டும் கலர்ஸில் இருக்கும், அதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒயிட் வித் ஒரு லாவெண்டர் ஷேடு ஃபஸ்ட்டு பிரிண்ட்டு. செகண்ட் ஒன், இதுவும் நம்ம பார்க்குறது எல் சைஸ் தான். எல்லாம் அதே ஃபீச்சர்ஸ் தான், பார்த்துக்கோங்க. அஜ்ரக் பிரிண்ட்டு. இது வந்து நம்மளுக்கு மெட்டீரியல் குவாலிட்டி பார்த்துக்கோங்க, அவ்வளோ திக்கான மெட்டீரியல் குவாலிட்டியில் இருக்குது. இதில் நம்மளுக்கு உள்ள லைனிங் தேவைப்படாது.
அந்த அளவுக்கு ஒரு திக்கான மெட்டீரியலா இருக்கு. காட்டன் ரயோன் அப்படி சொல்லலாம். ரொம்ப அழகா இருக்கு இந்த பிரிண்ட். இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்பவே அழகா இருக்கு. இப்போ ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி என்ன மாதிரி ஃப்ரீயா வேர் பண்ணணும், ஒரு வெஸ்டர்ன் வேர் மாதிரி நம்ம ஃப்ரீயா போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. இல்ல கரெக்டா ஃபிட்டிங் வேணும்ன்றவங்க கரெக்ட் சைஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்களா இந்த ஃபிளீட்ஸ் வரும். இதோட டாப்போட லெங்த் பார்த்தீங்கன்னா எல் சைஸ் 42 லெங்த் வரும். நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி லெங்த் ஏறும். பேக் போர்ஷன் இந்த மாதிரி. நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு நேவி ப்ளூவில் வந்து போல்கா டாட்ஸ் வச்ச மாதிரி வருது. ஸ்லீவ்ஸு இதெல்லாம் மெட்டீரியலே அவ்வளோ வெயிட்டாக இருக்கு. அவ்வளோ ஒரு திக்கான குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மெட்டீரியல். நீங்கள் எத்தனை வாஷ் பண்ணாலும் ஒன்றுமே ஆகாது. நார்மல் வாஷு, மிஷின் வாஷு எதை வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு குவாலிட்டியில் இருக்கும். ப்ரெக்னென்சியில் இருக்கிறவங்க தாராளமாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் பாருங்கள். எல் சைஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ப்ரௌன் கலர். இந்த பிரிண்ட் எல்லாம் உங்களுக்கு தண்ணியில் போட்டால் வாஷ் பண்ணால் போகும், அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. நல்லாயிருக்கும். மெட்டீரியல் குவாலிட்டி அவ்வளோ ஒரு குவாலிட்டியில் இருக்கும். பார்த்துக்கோங்க. எல் சைஸ். நெக்ஸ்ட் நாம பார்க்க போகிறது எக்ஸல் சைஸில் இருக்கிற பிரிண்ட் பார்த்துலாமா? இதுவும் ஒரே ஒரு பிரிண்ட் தான் இருக்கு. எக்ஸல் சைஸ். ஒரு ஆரஞ்சு கலரில் வருது பாருங்க. சூப்பராக இருக்குல்ல? குட்டி குட்டி பூவை வச்சு. பேக் போர்ஷன் இப்படி இருக்கும். எல்லாமே அந்த டோரி அழகா இருக்கு. அது டிஃப்ரெண்டான ஒரு லுக்கு கொடுக்குது நம்மளுக்கு வேர் பண்ணுற போது. நல்லா இருக்கு. 3/4 பேண்டை போட்டு நீங்களே ஒரு ட்ரெஸ்ஸாக கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அழகாக இருக்கும் வேர் பண்ணும்போது. இது வந்து எக்ஸல்னால் நீங்கள் 40 and 42 சைஸில் இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சின்ன சைஸாக இருக்கிறவங்க கூட வேணும்னா நீங்கள் வாங்கி எம்மில் இருக்கிறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா இங்கே ஒரு தையல் போட்டால் போதும். நீங்கள் இங்கே வரைக்கும் தையல் போட்டு நம்ம இதை வந்து இந்த இடத்துல சுருக்கிக்கலாம். அப்போ வந்து அழகாக இருக்கும். காலர் நெக் வச்சுட்டு வரோம். உங்களுக்கு நெக்கெல்லாம் இறங்காது. ஷோல்டர்லாம் கரெக்டாக. ஓகேவா? இது வந்து எக்ஸல். கேட்டுக்கோங்க. கேட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பிரிண்ட் யாருக்கு எந்த சைஸ் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஆல்டர் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேவா? ஒரு வைன் கலர் ஷேடு பிரிண்ட் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேம் எல்லாம் அதே ஃபீச்சர்ஸ் தான். இது வந்து டாப்போட லெங்த் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸல் டாப்போட லெங்த் பார்த்தீங்கன்னா 44 வருது. எல்லோடது 42 வந்தது. எக்ஸலோடது 44 வருது. பாருங்க. பேக் போர்ஷன் ரொம்ப அழகா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நேவி ப்ளூ ஷேடு. பிரிண்ட் எல்லாமே அழகா வந்திருக்கு பாருங்க. எல்லாம் ஒரே ப்ரைஸ் தான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 599 ஃப்ரீ ஷிப்பிங்கில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த பிரிண்ட் நம்ம எல்லையும் காட்டியிருந்தோம். இது பார்த்தீங்கன்னா எக்ஸல்ல இருக்கு. மெட்டீரியல் குவாலிட்டி சூப்பரான மெட்டீரியல் குவாலிட்டி. இது எக்ஸல்லையும் இது இருக்கு, எல்லையும் இருக்கு. நேவி ப்ளூ ஷேடு. திரும்ப ஒரு நேவி ப்ளூ ஷேடுல பிரிண்ட் வருது பாருங்க. நேவி ப்ளூவும் ஒயிட்டும் கலந்த மாதிரி பிரிண்ட் வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு பிளாக். பிளாக்னாலே எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா? இந்த பிரிண்ட் பாருங்க. பூனை எல்லாம் கூட இருக்கு பாருங்க நடுவுல. இங்க பாருங்க, சூப்பரா இருக்குல்ல? இது வந்து எக்ஸல் சைஸ்ல இருக்கு. எல் சைஸ்ல இருக்கிறவங்க
எம் சைஸில் இருக்கிறவங்க எந்த சைஸில் இருக்கிறவங்க வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதாவது வந்து நீங்கள் 40-42க்கு உள்ளே இருக்கிறவங்க, அதுக்கு மேலே இருக்கிறவங்க வேணாம். டபுள் எக்ஸல் எல்லாம் எக்ஸல் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. அது கீழே இருக்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. திரும்ப ஒரு நேவி ப்ளூ ஷேடு, குட்டி குட்டியான பூ வருது பாருங்க. நேவி ப்ளூவில் ஹார்ட் டிசைன் போட்ட மாதிரியான பிரிண்ட் ரொம்ப அழகாக இருக்குது. எல்லா பிரிண்ட்டுமே ரொம்ப அழகாக வந்திருக்கு. மெட்டீரியல் குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, நம்ம வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படின்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் கம்ப்ளைண்ட் சொல்கிறீங்க, எங்களுக்கு ரெகுலரான நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கல அப்படின்ட்டு. ரெகுலராக பார்க்குறவங்க கூட கிடைக்கல அப்படின்னு சொல்கிறீங்க. அடிக்கடி லைக் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்க, ஒரு நேவி ப்ளூ ஷேட் பிரிண்ட் பாருங்க, ரொம்ப அழகான ஒரு பிரிண்ட் வருது. இது வந்து நான் காட்டுறது டபுள் எக்ஸல் சைஸ். நம்ம பார்க்கறது இதோட டாப்போட லெங்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 46 வரும். டபுள் எக்ஸல் சைஸோடது 46 வரும். பாருங்க, இதை வந்து சின்ன சைஸ் இருக்கிறவங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதே சைஸ் தான் நான் வேர் பண்ணியிருக்கேன், டபுள் எக்ஸல். கொஞ்சம் ஃப்ரீயாக வேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டபுள் எக்ஸல் கூட நீங்கள் எம் சைஸ் எல் சைஸ் இருக்கிறவங்க தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சைடு கொஞ்சம் லேசாக பிடிச்சிட்டா போதும். இல்லை இந்த மாதிரி ஃப்ரீயாக வேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரியும் போட்டுக்கோங்க. காஃபி ப்ரௌன் ஷேடு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம். இதில் பிரிண்ட்டு அந்த மாதிரி 1-2 பீஸ் தான் நம்மளுக்கு பிரிண்ட்டு எல்லா சைஸ்லேயுமே இருக்கும். சைஸ் கேட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. திரும்பவும் நம்ம பார்த்த ப்ளூ, இதுவும் டபுள் எக்ஸலில் இருக்குது. சைஸ் கரெக்டாக மென்ஷன் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் ட்ரிபிள் எக்ஸலில் இருக்கிறவங்க கூட தாராளமாக போட்டுக்கலாம், ஏன்னா அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது சைஸு. 46 இருக்கிறவங்க கூட இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு ஃப்ளீட்ஸ் வருது இல்லையா, ஸோ வந்து உங்களுக்கு கரெக்டாக உட்காரும். 599 ஃப்ரீ ஷிப்பிங்கில் இன்னைக்கு நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சீட்டா பிரிண்ட், அதுவும் க்ரீன் கலர் ஷேடில் வந்திருக்கு. கிட்ட காட்டுறேன், உங்களுக்கு தெரியும். உள்ள வந்து நம்மளுக்கு லைனிங்கும் இருக்குது பாருங்க. கீழ் போர்ஷன் இதுக்கு லைனிங் தேவையில்லை, ஏன்னா அந்த அளவுக்கு மெட்டீரியல் திக்காக தான் இருக்குது. இருந்தாலும் மேலே நம்மளுக்கு லைனிங் கொடுத்துருக்காங்க. ஒரு சில பீசஸில் லைனிங் இருக்காது, நான் அதையும் சொல்லிடுறேன். எல்லாத்துலேயுமே லைனிங் இருக்காது, சரிங்களா. இந்த ஒரு டார்க் க்ரீன் ஷேடு, டபுள் எக்ஸல் சைஸு, 599 ஃப்ரீ ஷிப்பிங். திரும்பவும் கலம்காரி பிரிண்ட்டு, இதுவும் நம்மளுக்கு டபுள் எக்ஸல்ல அவைலபிள். நீங்கள் பாருங்கள், இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஹிப்புக்காக பெரிய சைஸ் எடுக்கிறவங்க இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டபுள் எக்ஸல்ல இருக்கிறவங்க, 3XL 4XL இருக்கிறவங்க எல்லாம் ஹிப்புக்காக பெரிய சைஸ் சூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க வந்து இதை சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இங்கே ஃப்ளீட்ஸ் வரதுனால. கேட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 599 ஃப்ரீ ஷிப்பிங். நெக்ஸ்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு பிரிண்ட் பாருங்க. இதுவும் டபுள் எக்ஸல் தான். டபுள் எக்ஸல் பிளாக் கலர். பிளாக்னாலே எல்லாருக்கும் பிடிக்குது இல்லையா. எத்தனை பிளாக் எந்தெந்த பேட்டர்னில் எடுத்தாலும் எந்தெந்த டிசைனில் எடுத்தாலும் பிளாக் மட்டும் எவ்வளோ எடுத்தாலும் நம்மளுக்கு பத்த மாட்டேங்குது இல்லை. இங்கே பாருங்க, இந்த பிரிண்ட்டு. இப்போ டபுள் எக்ஸல் சைஸஸ். இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், எல்லாருக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்கள். கொஞ்சம் லேட்டாக சொல்கிறேன், ஏன்னா நம்ம நேற்றுக்கு வீடியோ எடுக்கலை, அதனால தான் சொல்ல முடியாமல் போயிடுச்சு. நம்ம நேற்றுக்கு போட்ட வீடியோ வந்து முன்னாடி எடுத்தது, பழைய வீடியோ. முயற்சி பண்ணுங்க, எல்லா லேடிஸுக்கும் எல்லாமே கிடைக்கும். ஏன்னா முயற்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்காந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தோன்னா எதுவுமே கிடைக்காது. முன்னே இறங்கி எல்லாத்துக்குமே முயற்சி பண்ணுங்க. நமக்கு பிடிச்ச வேலை எதுவாக இருந்தாலும் லைக் பண்ணி லவ் பண்ணி அந்த வேலைக்கு முயற்சி பண்ணி பண்ணுங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு சக்ஸஸ் தான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.